இன்னைக்கு அம்மாவுக்கு சம்பளம், அதான் கேக். 2 பேரும் போய் சாப்பிடுங்க. ஏ ரஞ்சி வரேன்டி. சுனா இரு இரு. அக்கா நான் வரேன்க்கா. இரு வர. சுனா இந்த பணத்தை கொண்டே உங்க வீட்டுல வை. ஏன் இதை எங்க வீட்டுல வச்சா எங்க வீட்டுக்கார திருடிடுவான். ஏ முதல்ல சம்பளம் வாங்கியிருக்கோம், புருஷன் கையில கொடுத்து வாங்க, அதான் மரியாதை. அந்த ஆளு மட்டும் சம்பளம் வாங்கினது என் கையில கொண்டு கொடுத்தா பேசுற வர பேச்சு. ஏ நீ நாளையில இருந்து ஒழுங்கா வேலைக்கு போகணுமா வேணாமா? ஏன் உனக்கு திடீர்னு அப்படி ஒரு சந்தேகம்? அத நம்பி நம்ம எவ்வளவு பிளான் போட்டு வச்சிருக்கோம். அப்படின்னா ஒழுங்கா வாங்குற சம்பளத்தை புருஷன் கையில கொடுத்து வாங்கு. அப்பதான் அவங்களும் நம்மள தொல்லை பண்ணாம இருப்பாங்க, நாமளும் தொடர்ந்து வேலைக்கு போக முடியும். நீ அந்த ரூட்ல போறியா? இவன் நம்மள விட கேட்டுடி. இந்த பார், அந்த ஆள் இன்னைக்கு வரட்டும், இந்த பணத்தை அந்த ஆள் கையிலேயே கொடுத்து கால்ல விழுந்து கலக்கிறேன். இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். என்னங்கடி 3 பேருமா சேர்ந்து மீட்டிங் போட்டு இருக்கீங்களா? இன்னும் எங்களை எப்படி அவமானப்படுத்தலாம்னா? இத பாரு, இனிமேல் நீங்க 3 பேரும் ஒன்னா சேரவே கூடாது. அதையும் மீறி சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க 3 பேருக்கு மூச்சு திணற அளவுக்கு அடிக்கணும். இந்த விஷயத்துல இன்னார் வைப்ப இன்னார் தான் அடிக்கணும்னு வித்தியாசம் நாங்க பார்க்க மாட்டோம். இன்னைக்கு எங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. சம்பளம் எவ்வளவு தெரியுமா மச்சான்? சொல்றா. 6000. உங்களை விட 3 மடங்கு ஜாஸ்தி. இப்போ தெரியுதா? ஆம்பளை எப்பவுமே அப்பர் தான், பொம்பளை வெறும் அள்ளிலப்பர் தான். அதனால இன்னில இருந்து வேலைக்கு போறதை நிறுத்திட்டு நேரா அடுப்பாங்கறதுக்கு போய் சமைச்சு குழந்தைங்களுக்கு ருசியான சாப்பாடு போடணும். என்ன உனக்கு மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லுமா? பிரி பாட்டில இத கொண்டு உள்ள வச்சுட்டு மாமாவுக்கு நண்டு வறுவல் மீன் இதெல்லாம் எப்படி செய்யுங்கிறத திங்க் பண்ணிட்டு உடனே செஞ்சு வை. இப்படி பிரி. என்ன லோக்கு லோக்கு. Why you waiting? You go this side. You go that side. I go outside. போ போ, கூட்டம் போடாத, போ. போகிட்டாரு, போ எல்லாம் போ. என்ன மீன் ரெடியா? மச்சான் பாட்டில் நல்லா வேலை செய்துடா. ஹாய் சாந்தி சித்ரா. ஏய் என்ன இது கேக்கு? கொண்ட கொண்ட அப்பா கொஞ்சம் கொடுப்பாங்களா? ஆஹா பிரமாதமா இருக்குமா. யார் வாங்கி கொடுத்தது? அம்மாக்கு இன்னைக்கு சம்பளம் இல்ல, அதான் வாங்கிட்டு வந்தாங்க. இவ சம்பளத்துல வாங்கினதான். நீயும் சாப்பிடாதம்மா. இனிமேல் இவ வாங்குற சம்பளத்தையும் வாங்கக்கூடாது, இவ வாங்கிட்டு வர எந்த பொருளுமே சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு இருக்க. நீயும் சாப்பிட்டு தூக்கி போடு வெளியில. இனிமே நீங்களும் உங்க அப்பா மாதிரி ரோஷ காய்க்கலாம் தெரியுதா? சொல்லிட்டு. ஆமா என்ன உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நான் வாங்கின சம்பளத்தை வாங்க கூடாதா? நான் வாங்கிட்டு வந்த பொருளை குழந்தைங்க சாப்பிட கூடாதா? அப்படி என்னங்க நான் பாவம் பண்ணேன்? 2 பேருக்கும் வேலை கிடைச்சிருச்சு, இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்துல நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இத பார்த்தா பசங்க நம்மள மதிக்குமா? குழந்தைங்க மதிக்கிறது இருக்கட்டாண்டி, முதல்ல புருஷனா நீ மதிக்கிறது கத்துக்கோ. நான் அப்படி என்னங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கல? என்னடி அது செயலாம் செய்து ஒண்ணுமே தெரியாதவன் நடிக்கிற? வேலைக்கு போறாங்க துமுறல எதிர் விட்டு வாதியா மாதிரி என்ன தமிழ் சொல்லி நீ என்ன அவமானப்படுத்தல? என்ன முட்டாள் நினைச்சிட்டு பிள்ளைங்கள போய் அழைச்சுவாங்க அப்படி டெலிபோன் உத்தரவு போடல. இதெல்லாம் நீ மறந்துடலாடி. நான் மறக்கல, உள்ளுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? எனக்கு வேலை கிடைக்கலன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஞாபகத்தை வச்சுக்கோ. இதமா இனிமே நீ வேலைக்கு போக கூடாது. அப்படியே போன கூட வீட்டுக்குள்ள திரும்பி வரக்கூடாது. வீடு 2 ஞாபகத்துல வச்சுக்கோ. உன் மிரட்டல் விட்டுருக்கலாம் பயந்த ராமநாதன் செத்துட்டாண்டி. இப்ப நான் யாரு தெரியுமா? ரம்முநாதன். இந்த மப்பு முன்னாடி எந்த பப்பும் வேகாதேடி. அடியே நான் ஒண்ணு சொல்றேன், நாளையில இருந்து இந்த கவுனையெல்லாம் கழட்டி கடாசுறேன். குடும்ப பொண்ணா லட்சணமா ஒரு புடவைய உடுத்துறேன். குனிஞ்ச தலை நிமிராம இந்த வீட்டுக்குள்ள நடமாடுறேன். அது மட்டும் இல்லடி, இந்த புருஷனுக்கு
எப்பப்பெல்லாம் மூடு வருதோ அப்பெல்லாம் ஓடி வந்து பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோன்னு பாடணும். இந்த மாதிரி என்ன சந்தோஷப்படுத்தாம ஏதாவது எடக்கு முடக்கு பண்ணுனேன்னு வையே, முடக்குவாதம் வர வைப்பேன். செவில் ஆவுள் வாங்கும், பகில் பிகில் ஊதுண்டி. எச்சரிக்கை. இத பாருங்க, முன்ன மாதிரி எல்லாம் நீங்க புடிவாதம் பிடிக்க கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போனா தான் வீடு வாசல் எல்லாம் வாங்கி 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா வாழ முடியுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு மாசம் மாசம் தனியா 1000 ரூபாய் கொடுத்துறேன். அத நீங்க தண்ணி கிண்ணி வாங்கி சந்தோஷமா இருங்க. ஆனா நான் வேலைக்கு போக கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது ராசா. ஏண்டி, ஒரு மாசம் வேலைக்கு போன உனக்கே இவ்வளவு கிரிமினல்லாம், வருஷம் பூரா திருநாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு கிரிமினல். அடியே ரஞ்சிதா, நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு தெரிஞ்சுதா உனக்குன்னு இந்த கத்திய வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீ மட்டும் காலையில வேலைக்கு போனேன்னு வச்சுக்க, மவள ஏய் இப்ப குத்த மாட்டேன். காலையில வேலைக்கு போனேன்னா எப்படி குத்துவேங்கிறத குத்தி காட்டியிருக்கேன். வேலையா உசுரா முடிவு பண்ணிக்க. பல வீடியோக்களை காண சன் லைஃப்